அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க பிரண்டைங்க. பிரண்டை வந்து 3 வகையான பிரண்டை எங்கள் வீட்டில் இருக்குது. உருட்டு பிரண்டை, சதுர பிரண்டை, இலை பிரண்டை 3மே இருக்குங்க. இந்த பிரண்டையை வந்து நம்ம துவையல் அரைச்சி அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க. இது கொழுப்பு சத்து இருக்கிறவங்களுக்கு கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி நிறைய இருக்குங்க. இது வந்து ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு நல்லதுங்க. ஈறுகளில் ரத்த கசிவு இருந்தால் அதையும் சுகமாக்குங்க. வாய்வு பிடிப்பு அது ரொம்ப நல்லதுங்க. இப்போ எலும்புகளுக்கு வந்து பிரண்டை துவையல் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க. ஞாபக சக்தியும் நல்லா பெருகுங்க. மூளை நரம்புகளுக்கும் இது நல்லதுங்க. உடலையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க. இப்போ பிரண்டை துவையல் செய்யும்போது அந்த நுனியில் இருக்கிற கொழுந்தை வந்து நம்ம பறித்து நம்ம செய்யணுங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிச்சு அதை தோலை நீக்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக எண்ணெயில் வதக்கிட்டு காஞ்ச மிளகா, புளி, பூண்டெல்லாம் வச்சு அரைச்சி நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு தேவையான